சேனல்ல இன்னைக்கு செய்ய போற ரெசிபி கோகனட் மேங்கோ பர்பி. அதுக்கு தேவையான பொருட்கள்: மாம்பழம் 1, முந்திரி பருப்பு 5-6 பீஸ், சர்க்கரை, பால், நெய், பாதாம், தேங்காய், தோல் நீக்கிய தேங்காய். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சு அது நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தேங்காய் கருப்பு தோல் நீக்கி வச்சு அதை எல்லாத்தையும் போட்டு தண்ணி ஊற்றாம ட்ரையா அரைச்சிக்கலாம். பாருங்க, தேங்காய் இந்த மாதிரி மிக்ஸி ஜார்ல போட்டு பொடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை நம்ம ட்ரை ஆக்கிக்கலாம். ஒரு பேன் வச்சு இந்த தேங்காய் துருவலை இதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சு நல்லா பொன்னிறமா வறுத்துக்கலாம். நல்லா ட்ரை ஆனாதான் தேங்காய் பருப்பிக்கு நல்லா இருக்கும். இந்த தேங்காய் துருவல் ஈரப்பதம் நல்லா ட்ரை ஆகிறது 10 நிமிஷம் ஆகும். பொறுமையா மெதுவா சிம்மில் வச்சு வறுத்துக்கிட்டே இருக்கணும். பாருங்க, நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்ப இதை வேற பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். நாம எடுத்து வச்சிருந்தா ஒரு மாம்பழத்தை தோல் நீக்கி இப்படி பொடியா கட் பண்ணி இப்ப ஜார்ல போட்டு அரைச்சுக்கலாம். தண்ணி ஊத்தாம அரைச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு பழுத்த மாம்பழமா இருந்தா நல்லா டேஸ்ட் கூடும். மாம்பழம் நல்லா பேஸ்டா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்ப பருப்பு செய்யறத பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சு எடுத்து வச்சிருந்த பாலை இதுல ஊத்தி காய்ச்சிக்கலாம். பால் நல்லா கொதிச்சு வருது. அப்படி கிண்டிட்டே ஒரு 5 நிமிஷம் இருக்கலாம். இப்ப சுகர் தேவையான அளவு போட்டுக்கலாம். நல்லா சுகரும் பாலும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா இதாகட்டும் பதம். ஒரு 5 நிமிஷம் சிம்ல வச்சு நல்லா கிண்டி விட்டு சர்க்கரை கரையிற அளவுக்கு கிண்டி விடணும். சர்க்கரை நல்லா பால்ல கரைஞ்சிருச்சு. இப்போ இதுல 3 கப்பு தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். வறுத்து வச்சிருக்க தேங்காய் துருவல் சிம்ல வச்சு இது நல்லா கலரிக்கிட்டே இருக்கணும். நல்லா கெட்டி ஆயிட்டு வருது. இப்போ இது கூட மாம்பழம் அடிச்சு வச்சிருக்கிற பேஸ்ட் இதுல ஊத்திக்கலாம். நல்லா கொதிச்சு சுண்டி அடிச்சு இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம மாம்பழத்தை இதுல போட்டுக்கலாம். 3 கப் தேங்காய் துருவல் போட்டுருக்கேன். 3 கப் மாம்பழம் சாறு போட்டுருக்கேன். கலரி விட்டுட்டு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கலரிக்கிட்டே இருக்கணும். அடி பிடிக்காம நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா நல்லா கெட்டி பத வர வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கும். பாருங்க, நல்லா திக்காயிடுச்சு. இது இந்த மாதிரி ஆகுறதுக்கு 20 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் நம்ம அடி பிடிக்காம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்ப இந்த ஸ்டேஜ்ல 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இந்த மாதிரி உப்புமா பதத்துக்கு வந்திருக்கு பாருங்க. நம்ம நல்லா பரட்டி விட்டுருலாம். இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்ல மாத்தி எடுத்துக்கலாம். ஒரு பிளேட்ல நெய் தடவி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இதை இதுல போட்டுக்கலாம்.
ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கோகனட் மேங்கோ பர்ஃபி ரெடி. இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.